இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி அரிசி மாவு ரொட்டிங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சாச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு. இந்த அளவில் ஜீரகம், வெங்காயம், குடமிளகாங்க. இந்த அளவில் குடமிளகா போட்டுக்கோங்க. அடுத்து முட்டைக்கோசுங்க. வெந்துருச்சுங்க. கொஞ்சம் துருவி வச்ச கேரட், ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு நான் எடுத்துருக்காங்க. ஒரு துருவி வச்ச கேரட், இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்காங்க. இந்த காய்களுக்கு மாவுக்கு, ஒரு டம்ளர் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை, பிரேக்ஃபாஸ்ட் மசாலா, இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்குது. ஒரு டம்ளரு இதுலேயே அளவு வச்சுக்கோங்க. இதுலேயே அளவு வச்சு 1.5 டம்ளர், ஒரு டம்ளருக்கு அரிசி மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். லைட்டாக கொதிக்க வரும் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நம்ம மாவு போட்டுக்கலாம். சரி, கொதிக்கிற டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு போட்டுக்கலாங்க. கரெக்டாக தண்ணி எடுத்து அளவாக பண்ணிங்கன்னா சூப்பராக கரெக்டாக வரும். நல்லா ஆறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணிக்கலாம். இதை ஆறட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதனால் தனியா, லைட்டாக ஜீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா கூட போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல்லு போட்டுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
பூண்டு கூட கொஞ்சம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். சரிங்களா? நல்லா வணங்கிருக்காங்க. இந்த அளவில் மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் 4 மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் கூட கொஞ்சம் செய்வீங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சட்னி நல்லா இருக்கும். கூட கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கோங்க. இது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்குது எங்கள் மிளகா, அதனால் நான் 4 மிளகா போட்டுக்கிறேன். சிலவங்களுக்கு காரம் இல்லாத மிளகாவை போடுவாங்க. நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 பழம் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. நம்ம பார்த்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. தக்காளி கார சட்னி ரொட்டிக்கு, அரிசி ரொட்டிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும்போது போட்டால் போதும். அதுக்கு தேவையான நல்லா ஆறட்டும். வச்சுருந்தோம்னா நல்லா கஷ்ணிக்கணும். ஆறிடுச்சு. இது ரெடி பண்ண முன்னாடி அது ஃபேன் கடியில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். பார்த்துக்கோங்க. எடுத்து வெட்டிக்கலாங்க. ஒரு சட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில்வர் பேப்பர் ரொம்ப எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு இப்போ அப்படி இல்லைங்க எங்களுக்கு இந்த சில்வர் பேப்பர் இல்லை, வாங்க வாய்ப்பு இல்லை, அரிசி மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, எண்ணெய் கவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கவரை வெட்டி நல்லா சைஸாக வெட்டிட்டு அதில் அந்த எண்ணெயோட வலுவழுப்பு தன்மை அதெல்லாம் கிடைக்கும். அதில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதை இந்த கவரில் வச்சு எடுத்துட்டு நமக்கு கவர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம கடையிலெல்லாம் வாங்குகிறோம்ல, பொருளெல்லாம் வாங்குகிறோம்ல, கடையில் பொருள் வாங்குவோம்ல, அந்த கவர்லேயே நல்லா சைஸான கவரை பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்க? இந்த இடத்துல கை விரல் மாதிரி தெரியுங்க, அதனால் நீங்கள் லைட்டாக இப்படியே விட்டுக்கலாம். அப்போ நமக்கு நைஸாக நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா பார்க்க அழகாக வரும். அவ்வளோதாங்க. நம்ம சட்டியை வச்சுக்கலாம். நல்லா சட்டியில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த கவரை எடுத்துருங்க. இந்த கவரை எடுத்துக்கலாம். மக்களே, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? கையில் எடுத்து பாருங்கள். வந்தால் கையில் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. அதனால் எங்களுக்கு வரும். உங்களுக்கு நீங்கள் வரல, என்ன அந்த பொம்பளை சொன்னிச்சு வரல அப்படின்னா நீங்கள் அப்படியே போடுங்க. போட்டு அந்த பேப்பர் நீங்கள் என்ன பேப்பரில் போட்டிங்கன்னா உருகி போகும். கையில் எடுத்து தான் போட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சில்வர் பேப்பர் கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அப்படி போடலாம். இப்படி போடலாம், ஒன்றும் செய்யாது. அது கீழே லைட்டாக அந்த சுடு சட்டியில் போட உடனே இந்த பேப்பரை வந்துடும். நம்ம பேப்பரை எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சட்னியும் அரைச்சிக்கலாம். அரிசி ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காதுங்க. தமிழ் கிரேக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. பாய்.